Hi friends, welcome to PG's Kitchen. இன்னைக்கு ஒரு non-veg ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காரசாரமான ஹைதராபாத் ஸ்பெஷல் சிக்கன் கறி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி சிக்கனை கழுவி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதே நம்ம மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு நான் 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நான் தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹைதராபாத் சிக்கன் கறி உள்ள செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம மசாலா போட்டு இது 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இது ஊறுறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சி சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அளவு முழு தனியா, 4 கிராம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய், 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது நீட்டுக்கு காஞ்ச மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். கடாயில் இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் சேர்க்காம தான் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். கடாயில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துறதுக்கப்புறம் மீதி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீதி இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் நல்லா வறுத்தா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட வறுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. வறுத்து ஆற வச்சுருந்ததை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கறிக்கு நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நம்ம மசாலா போட்டு வைக்கும் போது சிக்கனில் சேர்க்கலாம். நான் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம சிக்கனில் ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஈவனாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் உப்பு சேர்க்க வேணாம். உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு வச்சிடுறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு. இதை நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு இன்னும் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. டோட்டலாக இது ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும். சூப்பராக வெந்துடும் சிக்கன். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா வற்றி சிக்கன் கறியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஹைதராபாத் சிக்கன் கறி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த காரசாரமான ஹைதராபாத் சிக்கன் கறி கண்டிப்பாக ஒரு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துருதுன்னு. இந்த சிக்கன் கறி நம்ம சாதத்துக்கு, இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் களி செஞ்சுருந்தேன். களியோட இந்த சிக்கன் கறி வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் கறியோட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் PG's கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து PG's கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.